ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஜெய். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு கேம் பிளேயராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிசி யூஸ் பண்ணணும், ஒரு நல்ல பிசி வந்து யூஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் கேம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன வாங்கணும், அதாவது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசியிலேருந்து எல்லாமே வந்து அசம்பிள் செட்டாக தான் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி அசம்பிள் செட்டாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஃபிட் பண்ணுறதுக்கும் சரி எல்லாமே யூஸாக இருக்கும். உங்களுக்கு காஸ்ட்டும் வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன வாங்கணும்னா பிசிக்கு வந்து மானிட்டர் தான் வாங்கணும். ஸோ அந்த மானிட்டரை வந்து நீங்கள் நல்லா தான் தேர்ந்தெடுக்கணும். நாங்கள் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெல் கம்பெனி மானிட்டர். அதில் மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா S2421HN அந்த மானிட்டர் தான் நாங்கள் வாங்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு CPU மெயின் தான். CPU தான் வந்து ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ அந்த CPU பார்த்தீங்கன்னா நீ கரெக்டாக வந்து எல்லாமே வந்து அசம்பிளாக தான் நாங்கள் வாங்கணும். CPUவில் அதை மதர் போர்ட் பார்த்தீங்கன்னா MSIங்கிற ஒரு கம்பெனி. அதுக்காக வந்து நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கணும்ல, அது பார்த்தீங்கன்னா AMD அப்படிங்கிற ப்ராசஸர். அதில் பார்த்தீங்கன்னா 5000 சீரிஸ் அந்த ப்ராசஸ் தான் வாங்கணும். கீபோர்டு பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர். அது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எங்களுக்கு வந்து காம்போ செட்டாக கொடுத்தாங்க, கீபோர்ட் ப்ளஸ் மவுஸ். அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வீடியோவை வந்து கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணி நாங்கள் காமிக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் அதை எப்படிலாம் அசம்பிள் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம காமிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பிசிக்கு தேவையான அசசரிஸ். இது பார்த்திங்கன்னா ஜோடாக், அதாவது ரேம், கிராஃபிக்ஸ் கார்டோட ரேம், ப்ராசஸர் எல்லாமே இதில் தான் இருக்கும். இது நம்மளோட மதர் போர்டுக்கு தேவையான விஷயம் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னல் ரோம், இது மவுஸ், இது நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டு, ப்ராசஸர் எல்லாமே இதில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா SMPS பவர் சப்ளை. SMPSனால் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்விட்ச்டு மோட்டார் பவர் சப்ளை தான். இது வந்து டோட்டல் CPUக்கும் பவர் கொடுக்குறது அதுதான். இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு ஒரு கம்ப்ளீட் CPUவாக வரும். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சேல்ஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த இடத்துல போனீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கும், அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம அசசரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணுறதுக்கு நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே ஃபிட் பண்ணுவாங்க. அவரோட சேனலோட டிஸ்கிரிப்ஷனை கீழே தரேன். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் வேணும்னா நீங்கள் அந்த சேனலில் கனெக்ட் பண்ணலாம், இல்லைனா என்னோடய சேனலில் கூட கனெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம AMD ப்ராசஸரை மதர் போர்டில் ஃபிட் பண்ணுறோம். அதாவது இதை ஃபிட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணணும். அதாவது பாருங்கள், வைக்கிறப்ப பாருங்கள் காமிப்பாங்க, இந்த கார்னர் வந்து அந்த கார்னரும் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ அங்கே பாருங்க தெரியுது, அந்த மதர் போர்டில் பாருங்கள். ஸோ கரெக்டாக நம்ம ஃபிட் ஆகிற மாதிரி வச்சிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸருக்காக கூலிங் ஃபேனை வந்து ஃபிட் பண்ணுறாரு. இந்த வந்து ரொம்ப முக்கியங்க. இந்த கூலிங் ஃபேன் வந்து ப்ராசஸர் வந்து ஹீட் ஆகாமல் பார்த்துக்கும். அதுக்காக வந்து இந்த கூலிங் ஃபேனை வந்து ஃபிட் பண்ணுறாரு ப்ராசஸருக்கு மேலே. அதை எப்படி ஃபிட் பண்ணுறாருன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸருக்கு தேவையான ரேமை ஃபிட் பண்ணுறாருங்க. 8GB அந்த ரேமோட கெப்பாசிட்டி, அதை ஃபிட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SSD OS இன்ஸ்டால் பண்ணுறாங்க. SSDனா என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் டிரைவ், அதை தான் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஸோ இந்த SSDயை நம்ம கரெக்டான பொசிஷனில் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபைனலாக நம்ம எல்லா அக்சசரியும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கேபினெட்டில் தான் நம்ம வந்து மதர் போர்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கேபினெட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா RGBனா ஒன்றும் இல்லை, ரெட் க்ரீன் ப்ளூ அந்த கேபினெட் தான் இது. இதில் வந்து சைனாவில் இருந்து மேக் பண்ண கேபினெட் தான். இதில் தான் நம்ம வந்து எல்லா அக்சசரிஸும் சேர்ந்து ஒரு CPUவாக இதில் தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம CPUக்கான பவர் சப்ளையை ஃபிட் பண்ணுறோம். அதாவது SMPS அதை வந்து ஃபிட் பண்ணுறோம். ஃபைனலாக நம்ம CPUக்கான மதர் போர்டு எல்லாமே ஃபிட் பண்ணி பவர் சப்ளையும் கொடுத்து நம்மளோட பிசிக்கான CPUவை ரெடி பண்ணியாச்சு.
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம பிசியை வந்து ரெடி பண்ணியாச்சு, அசம்பிள் எல்லாமே பண்ணி பக்காவான ஒரு கண்டிஷனில் கொடுத்துருக்காரு நம்ம அண்ணன். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். பாருங்கள் ஜெப்ரானிக்ஸோட கீபோர்டு இதுதான். அந்த கீபோர்டில் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் சொன்ன காம்போ பார்த்துங்க, அந்த காம்போவோட மவுஸ் தான் இது. ஸோ இதில் இந்த கீபோர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் நீங்கள் வந்து மல்டி கலரில் வரும், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிபியோட ஸ்பெஷல் பாருங்கள், எல்இடி பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே வந்துடும், நம்ம அசம்பிள் செட்டில் வாங்கினது. ஸோ இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை எல்லாமே வந்து இன்பில்டாகவே இருக்கும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஏஎம்டி கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே பாருங்கள் சூப்பராக வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம அண்ணன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிசி செட் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த எல்இடி லைட் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பட்டன் தான் அது. ஸோ இந்த பட்டன் நீங்கள் அழுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைல் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலி நம்மளோட பிசி ரெடி. ஸோ நம்ம பீஸில் கேம் விளாட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. விஷுவலும் சரி, கிளாரிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Jay.